We are going to do Kapalabhati technique. கபாலம்னா நம்மளுடைய தலைன்னு அர்த்தம். பாதி அப்படின்னா கிளென்ஸ் பண்ணுறது அர்த்தம். பாரதம், பானாலே சூரியன், ஒளி அப்படின்னு அர்த்தம். ஸோ தலைக்கு கபாலத்திற்கு ஒரு ஒளியினை உண்டாக்கும் ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த கபாலபாதி. கண்ணு, மூக்கு, காது, வாய் இந்த 4 சேனல்ஸையும் தலைக்குள்ளே இருக்கிற பிரெயின், இங்கே சர்விக்கல் ஆர்ட்ரி, வெயின், நர்வு, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் எல்லாமே இதனால் கிளென்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி பண்ணணும்னா, நார்மலாக மூச்சு ஒரு 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 பூவை வந்து அதிக மனம் இருக்கிற ஒரு பூவை என்ன பண்ணுவோம், அப்படி வேண்டாம் அப்படி போல அந்த ப்ரொசீஜர், அந்த எக்ஸலேஷன் தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய த்ரோட் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது அண்ட் ஃபேஸ் அண்ட் மூக்கு மட்டும்தான் உங்களுடைய கவனமாக இருக்கணும். உங்களுடைய லங்ஸோ அப்டமனோ நீங்களாக மூவ் பண்ண வேண்டாம், அதுவாக மூவ் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஷோல்டர்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எனி ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர் பண்ணும்பொழுது இப்படி ஸ்டிஃப் ஆகிறீங்கனாலே தூக்கிக்கிறீங்கனாலே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேக்கை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க, ஆனால் பாடி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அண்ட் இன்ஹலேஷன், இது எக்ஸலேஷன். எக்ஸலேஷன் பண்ணிவிட்டு 1 செகண்டோ 2 செகண்டோ வெயிட் பண்ணால் காற்று தானாக உள்ளே போகும் பாருங்கள், அதுதான் கரெக்ட் விதம் கபாலபாதி பண்ணுறதுக்கு. லாங் இன்ஹலேஷன், லாங்காக ஒரு வாட்டி மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது 12 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஹோல் லங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மீதி சிஸ்டம் ஆஃப் ப்ரீதிங்கில் மொத்த லங்ஸையும் கிளியர் அவுட் பண்ணணும், மொத்த லங்ஸையும் ஃபுல் பண்ணணும்னு நினைப்போம். கபாலபாதி அப்படி கிடையாது. அப்படிங்கிறச்சு ஃபாஸ்ட்டாக அப்டமன் கீழே புல்லாகும் அண்ட் லங்ஸ் ஓரளவுக்கு தான் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுமே வழிய ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓரளவுக்கு இப்படி வெர்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் ஆகும், அவ்வளோதான். சரியா? அதனால என்ன பெனிஃபிட்னா, அதில் இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஆக்டிவ் ப்ரெஷரில் எவ்வளோ கிளென்சிங் ஏற்படுமோ அவ்வளோ கிளென்சிங் ஏற்படும். அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் இன்ஹேலேஷன், மீதி இன்ஹேலேஷன் எப்படி பண்ணுவீங்க, வயிறு இத்தனை பெருசாக உப்பணும்னு சொல்லியிருக்கேன், அப்படி கிடையாது. இதில் வந்து இன்ஹேலேஷன் அப்படின்னா இங்கே மட்டும்தான் வரும், இந்த த்ரோட்லேயும் ட்ரக்கியால் மட்டும் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீம் ஆஃப் ஏர் மட்டும்தான் வரும். 2:15 ஆச்சு. அடுத்த வீடியோவில் நல்ல ப்ரொசீஜர் நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அப்படிங்கிறச்சு ஸ்மால் இன்ஹலேஷன் 1 or 2 செகண்ட்ஸ்க்கு, எக்ஸலேஷன் அண்ட் ஸ்மால் இன்ஹலேஷன் 1 or 2 செகண்ட்ஸ்க்கு இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் இந்த ஸ்டர்னம் நடு எலும்பில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இங்கே இருக்கிற அந்த ப்ரெஷரும் உங்களுக்கு போயிடும். ஆல்வேஸ் கவுண்ட்ஸ் வந்து 12 into 3 36 பண்ணலாம். ஸ்டார்டிங் பீப்புளுக்கு 10 into 3 10 into 2 கூட பண்ணலாம். எப்போ பிரச்சனை இருந்தாலும் நிறுத்திக்கோங்க. தலையில் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியும் பயப்படாமல் செய்யுங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆனால் 1 or 2 வீக்ஸ் கழிச்சு 20 into 3 பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்.